தமிழ்நாடு யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ரொம்ப நாளுக்கு அடுத்து இப்போ ஒரு பதிவு பண்ணுறோம். ரெயின்கன்னை பற்றியான சிறப்பான செய்தி ஒன்று பண்ணிகிட்ருக்கிறோம். இது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் குங்காருபாளையம் கிராமத்தில் திரு செல்வராஜ் அவருங்கிற தோட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ ஆக்சுவலி ஒரு மானியத்தில் வந்து 2.5 இன்ச்சு கருப்பு பைப்பு அதில் ஒரு ரெயின்கன் ஸ்டாண்டோட ஒரு செட்டப் வாங்கினார். அதை வந்து எடுத்து பாசனம் பண்ணுறதுல சிரமமாக இருக்குது. அவர் குடியிருக்கிறது டவுனில், காங்கேயம் டவுனில். அவங்க அப்பா அம்மா தான் இங்கே இருக்கிறாங்க. அந்த கருப்பைப்பு அங்கேயும் எடுத்து போட்டு இந்த ஸ்டாண்டை பொசிஷன் பண்ணி இந்த அரைவட்டை அடிக்கிறது, கால்வட்டை அடிக்கிற மாதிரிலே பண்ணுறது சிரமமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ கடலைக்காட்டுக்கு பர்மனண்டான சிஸ்டம் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போட்டிருக்கிறோம். இதனுடைய அனுபவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் இது வந்து இவங்ககிட்ட இருக்குது 5 ஹெச் மோட்ரு, சப்மர்சல் மோட்ரு, வெர்டிக்கல் மோட்டர் கிடையாது. நம்ம வழக்கமாக வெர்டிக்கல் மோட்டர் போட சொல்லுவோம். இவர் தண்ணி மேலே கிடக்குன்னு இப்போதைக்கு இதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறதுனால 50 அடி ரேடியஸ் அடிக்கிற மாதிரி 1.5 இன்ச்சு ரெயின்கன் போட்டிருக்கிறோம். பட் 50 அடி ரெயின்கன்னுனாலும் நம்ம 50 அடிக்கு ஒன்று போடணும். 50 அடி அடிக்குன்னு சொல்லிட்டு 100 அடிக்கு ஒன்று போடக்கூடாது. 100% ஓவர் லேப்பிங்கு. இந்த தண்ணி அங்கே அடிக்கணும், அந்த தண்ணி இங்கே அடிக்கணும். அப்போ தான் சொட்டை இல்லாமல் கவர் ஆகும். ஆனால் நம்ம நார்மலாக லோக்கல் பிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 அடிக்கு ஒன்று வச்சு போட்டுருவாங்க. 50 அடி அடிக்குதில்ல, 50 100 அடி ஒன்று போட்டுருவாங்க. அப்படி 50 அடிக்கு ஒன்று 50 அடிக்கு ஒன்று போட்டிங்கன்னா இந்த 8 போட்ட மாதிரி டைமண்டாட்ட சொட்டை விழுந்துடும். அதே மாதிரி இந்த தண்ணி ஒன்றுக்கு ஒன்று ஓவர் லேப் ஆச்சுன்னா தான் சொட்டையும் வராது, கொஞ்சம் ஏரியாவும் நல்லா நனையும், மழை பெஞ்ச எஃபெக்ட் கிடைக்கும். அதனால் ரொம்ப சிறப்பான சிஸ்டம். மானியத்தோடு போட்டுக்கிட்டு இடர்பாடாக இருக்குதுங்கிறதுக்கோசரமே அந்த சிஸ்டம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு இந்த கடலைக்காட்டுக்கு பர்மனண்ட் சிஸ்டம் போட்டிருக்காரு. சிறப்பாக பாய்ச்சிட்ருக்காரு. இப்போ கடலை போட்டு 2வது களை வெட்டியாச்சு. அன்னையுமே ஒரு 40 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 30 to 40 நாள் இருக்கும். நல்லா வந்திருக்குது. சொட்டையெல்லாம் நல்லா நனைஞ்சிருக்குது. பயிர் ஒரே மாதிரி இருக்குது, நீங்களே பார்ப்பீங்க. நல்ல சிஸ்டம். இந்த ஓவர்லேங்கை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னாங்க, இந்த தண்ணியினுடைய நாசில் அந்த தண்ணிக்கு போகணும், அந்த தண்ணியுடைய நாசில் தெரியும். இது ஒரு கன்றுன்னு வச்சுங்களேன். இது வந்து இங்கே நனைக்கணும், இந்த கன்று வந்து இந்த இடத்துல நனைக்கணும். இப்போ நனைச்சோம்னா ஒரு ஸ்கொயராக நனையும். இல்லாட்டி நம்ம 50 100 அடி தள்ளி வச்சுட்டு இப்போ 2 முட்டு டேஞ்சன்ஸில் முட்டுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் வந்து சொட்டை விழுந்து போயிடும். அதனால் முழு தண்ணி இங்கே விழுவணும். இதோடைய எட்ஜு இங்கே இருக்கணும், இதனுடைய எட்ஜு இங்கே இருக்கணும். அப்போ தான் 100% ஓவர் லேப்பிங்க. இந்த லோக்கல் பிட்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னாங்க, எக்கனாமிக்கில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஏக்கருக்கு சப்போஸ் 80,000 ஆகுதுன்னு சொன்னோம்னா அவங்க 50,000 முடிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸையும் குறைச்சிருவாங்க. 100 அடிக்கு ஒன்று வச்சுருவாங்க. அப்புறம் வந்து இங்கிட்ட வந்து நிற்பாங்க. இந்த மாதிரி இங்கே தான் கன்று வாங்கிட்டு வந்து போட்டார், எங்கே விட்டுருங்க, ஆனால் 100 அடிக்கு ஒன்று வச்சு போட்டார், சொட்டை விழுந்து போச்சு, இப்போ நடுவில் ஒன்று மாட்டிருக்குது, நீங்களே வந்து மாட்டி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் முதலே ஒரு தடவை டிசைன் பண்ணிக்கிட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். இந்த ரெயின்கன் பாசனத்தை பொறுத்தவரையிலும் சொட்டு நீர் பாசனம் மாதிரி எங்கே வேணாலும் பைப் போட்டு எங்கேயாலும் ஓசை வேணும் எடுத்துக்கலாம். ஒரு மரத்துக்கு ஒரு ஓஸ் போட்டுக்கலாம், 3 மரத்துக்கு ஒரு ஓஸ் போட்டுக்கலான்னு கிடையாது. ஏன்னா நம்ம மண்ணை பறித்து உள்ளே போட்டுறோங்க. இது மாதிரி ஆல்ட்ரு பண்ணுறது ரொம்ப சிரமம். அதனால் வந்து இதில் டிசைன் ரொம்ப முக்கியம். ஒரு தேர்ந்த அனுபவமான கம்பெனி பார்த்து நீங்கள் டிசைன் பண்ணி போடுறதுங்கிறது நல்ல சிஸ்டம். அப்போ தான் உங்களுக்கு லைஃப் லாங்காக இருக்கும், ட்ரபிள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கும். இல்லாட்டி இந்த சொட்டை ஒழிஞ்சு போச்சு, அந்த இடத்துல பயிர் வளரல அப்படிங்கிறதுல மறுபடியும் ரெக்டிஃபை பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி கூட தூரத்துக்கு வெள்ளவேல் போயிட்டு வந்தோம். அவர் அதே தான் சொன்னார். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு லைன் கிடைக்கல, இன்னொருத்தர் வந்து போட்டு கொடுக்குன்னு சொல்லி சொன்னார். சரி, ஒரு உள்ளூர்காரர் இருக்காருன்னு சொல்லி போட்டேன். இப்போ எல்லாமே மாதிரி ரீஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பைப்பு நீ எடுக்க முடியாது, பறித்து போட்ட பைப்பை, இன்னொரு வாரம் கழிச்சு வாங்க சரி பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. அதனால் எப்போவுமே டிசைனுங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் எக்ஸ்பர்ட்டான கம்பெனிக்காரன்ட்டு பேசி டிசைன் பண்ணி பண்ணுறது நீங்களே பண்ணாலும் கூட பரவாயில்ல. எப்படி டிசைன் பண்ண சொல்லுங்கள், டிசைன் பண்ணுறது ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம். அளவு மட்டும் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாலும் அது நேரில் வந்தாலும் இப்படி போடணும்னு சொல்கிறோம், இதுக்கு தேவையான மெட்டீரியல் கொடுக்குறோம், நீங்களோட இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆனால் டிசைன் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோனுடைய ஒர்க்கிங் கண்டிஷனோடு இருக்கிற பதிவு அடுத்து போட போகிறோம். அதையும் அவசியமாக கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரியான புது தகவல் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.